ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சி வித் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் வந்திருக்கோம். ஸோ ஃப்ளாஷ்பேக் வீடியோ இல்லையா? ஸோ அங்கேருந்து அந்த மெயின் ஃபார்மேட்லேருந்து கொஞ்சம் அப்படியே மேகமூட்டத்துக்குள்ளே வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்துட்டு திரும்ப அப்படியே போய் ஒரிஜினலில் பேர் சேர்ந்துடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்டில் எல்லாமே என்னென்னலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் என்னென்னா அவுட்ஸ்டாண்டிங் லோன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மந்த் வந்து அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஸோ அந்த லோன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து டஃப்பான கேல்குலேஷன் போடுறது பதிலாக இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு அந்த ஈச் மந்த்துக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை வருஷம் நம்ம வந்து இந்த 20,000 இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் 20,000 வந்து லெஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஸோ லெஸ் பண்ணி அந்த மாதிரி எத்தனை இயர் இருக்கோ அந்த மாதிரி எத்தனை மந்த்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அத்தனை மந்த்ஸுக்கும் போட்டு டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துட்டோன்னே அந்த பர்சன்டேஜோட 1/12 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதான் வந்து வரும். ஆக்சுவலாக இங்கே அதை போட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதும் இங்கே வர்றதும் அது ஒன்று தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டூ வந்து என்னென்னா மூவபிள் அசட்ஸ். ஓகேவா? ஸோ மூவபிள் அசட்ஸ் அதாவது என்னென்னா கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெலாம் என்னென்னா டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற அசட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா 10% வந்து காஸ்ட். இதில் என்னது 10% காஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் 3. ஸோ அந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் 3ல என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மூவபிள் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? மூவபிள் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பை எம்ப்ளாயர் அப்படிங்கிறப்போ ஸோ இதான் ரொம்ப மெயின். என்னென்னா இயர்லி பேசிஸில் பார்க்கணும், அதாவது கம்ப்ளீட் இயர்லி பேசிஸில். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும், எனி அதர் அசட்ஸாக இருக்கட்டும், நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்க, கம்ப்யூட்டர்னா 50% அதுக்கு ரிலேட்டடான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கார்ஸ்க்கு வந்து 20%, பட் எனி அதர் அசட்ஸுக்கு 10%. கம்ப்யூட்டருக்கும் காருக்கும் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட், எனி அதர் அசட்டுக்கு எஸ்எல்எம் மெத்தட். இப்போ இருக்கா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் வந்து போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாங்களாம் படித்தோம். ஸோ அதேமாரி நீங்களும் படிங்க, இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு அப்புறமா இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் வீடியோவுக்கு வாங்க. ஓகே, ஸோ எஸ்எல்எம் மெத்தட் அண்ட் டபிள்யூவி மெத்தட் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த 2 மெத்தட்லேயும் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணி இதை போட்டுருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் 4. வாட் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் 4? இது என்னென்னா ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர். வாட் ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர்? இது கேஷாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல்லி டேக்ஸபிள். ஒரு எம்ப்ளாயர் வந்து டேக்ஸ் என்னென்னா ஒரு கேஷாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேக்ஸ் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் கைண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த கைண்டாக கொடுக்குற வேல்யூ, இப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஒரு 10,000 மதிப்புள்ள ஒரு ஷோஃபா மாதிரி, அதாவது சாஞ்சிக்கிட்டு உட்காருவாங்கள்ல, ஸோ கொஞ்சம் குஷன் சேர் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கெத்த ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சேர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, ஸோ தமிழ் வீடியோஸ்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து சேர் வந்து கொடுக்குறேன் ஃப்ரீயாக. ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கிஃப்ட்டில் சேருது. என்னது, நான் கொடுத்தது கைண்டு, கேஷ் இல்லை, ஆனால் அதுக்கான மதிப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மதிப்பு 5,000க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபுல்லி டேக்ஸபிள். இப்போ நான் கொடுத்தது உங்களுக்கு எவ்வளோ 10,000. ஸோ அப்போ இந்த 10,000 வந்து இந்த 5,000 எக்ஸீட் ஆகுதா? ஸோ அப்போ அது டேக்ஸபிள். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மீட்டிங்கில் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன ஆகுது, ஸோ நீங்கள் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் பென். ஓகே, ஸோ ஒரு ஃபவுண்டைன் பென் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரெசென்ட் பண்ணுற பென் எவ்வளோ 100 ருபீஸ். ஸோ அந்த 100 ருபீஸ் வந்து இதுக்குள்ளே 5,000 மேலே போகுதா? இல்லை. அப்போது அந்த 100 ருபீஸ் அப்படிங்கிறது இங்கே எக்ஸம்டட். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதில் வந்து சொல்ல வராங்க. ஓகே, ஸோ கேஷாக இருந்தால் ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ கைண்டாக இருக்கப்போ லெஸ் தேன் 5,000 அப்படிங்கிறது எக்ஸம்டட், மோர் தேன் 5,000 அப்படிங்கிறது ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் 5. ஓகே, ஸோ ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் 5ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஃபிஷியல் யூஸுக்காக இருந்துச்சுன்னா ஒரு கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி. கிரெடிட் கார்டு பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ டெபிட் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளே சேர்த்து வச்ச பணத்துலேருந்து நம்ம எடுக்கிறது, அதான் வந்து டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காசு இல்லாத டைமில் பேங்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு சரி இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இப்போ அர்ஜென்ட்டு எமர்ஜென்சிக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, லேட்டராக உங்களுக்கு நான் சேலரி போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வட்டியோட கொஞ்சமாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த கிரெடிட் கார்டு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து அஃபிஷியல் யூஸ் அண்ட் ப்ரைவேட் யூஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட் கம்பெனி வந்து கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறப்போ அவங்க அஃபிஷியல் யூஸ்க்காக பண்ணுறது எக்ஸம்டட்.
அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய ஆஃபீஸ் யூஸ்க்காக தான் பண்ணுறாங்க அந்த பர்பஸ், அந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறப்போ அது வந்து எக்ஸம்டட். இதே அவங்க வந்து ப்ரைவேட் யூஸ்க்காக பண்ணாங்கன்னா ஃபுல்லி டேக்ஸபிள். ஆஃபீஸ் பர்பஸ்க்காக கொடுத்த கிரெடிட் கார்டு நீ ப்ரைவேட் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் பண்ணி இப்போ போட்டுருந்தாங்க அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா க்ளப் ஃபெசிலிட்டி. ஸோ க்ளப் ஃபெசிலிட்டி தெரியும் நினைக்கிறேன், க்ளப்பு எல்லாம். ஓகே, ஸோ நான் போனதில்லை இது வரைக்கும். ஓகே ரைஸ். ஸோ க்ளப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா சும்மா படத்துலலாம் வரும் இல்லையா, ஸோ அதில் தெரியும். ஓகே, ஸோ க்ளப் ஃபெசிலிட்டி வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த க்ளப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அஃபிஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது எக்ஸம்டட். ஸோ இதே ப்ரைவேட் யூஸ்க்காக பண்ணாங்கன்னா ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ நெக்ஸ்ட்டு திங் ஸ்போர்ட்ஸு ஹெல்த்து இது ரிலேட்டடான கிளப்னால் ஓகே. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளட் டொனேட் பண்ணுற ஒரு கிளப்பு இல்லை அந்த மாதிரி வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக மீன்ஸ் இந்த மேரத்தானுக்கு போகிற கிளப்பு சம்மர் டைமில் அப்படின்னா மேரத்தான் வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த மேரத்தான் ரிலேட்டடாக போகிற கிளப்பு இது எல்லாமே என்னென்னா எக்ஸம்டட். அடுத்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் 7. ஸோ இது என்னென்னா ட்ராவலிங், டூரு, அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இது ரிலேட்டடாக இருக்கிற ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட். இது என்னென்னா அஃபிஷியல் யூஸ் சேம் எக்ஸம்டட், பர்சனல் யூஸுக்கு ஃபுல்லி டேக்ஸபிள் அஸ் யூஷுவல் சேம். ஸோ இந்த ஆப்ளிகேஷனுக்கும் ஃபெசிலிட்டிஸ்க்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது எப்போ கொடுத்தாலும் அதோடைய அமௌண்ட்டை இல்லை ஏதாவது வச்சு ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது டேரெக்டாக கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கேஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க கேஸ் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த கேஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கேஸ் ஃபெசிலிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கேஸ்காரன் வந்தோடனே நீங்கள் பில்லை பே பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கம்பெனிக்கு வரப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பில்லை எடுத்துகிட்டு வாங்க, அந்த பில்லை பார்த்தோன்னே உங்களுக்கு நான் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், போடுறப்போ உங்கள் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பில்லோ அது ஏதாவது நீங்கள் காமிப்பீங்கல்ல, ஸோ அப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ இதுதான் என்னது ஆப்ளிகேஷன். யூ பே, பிரிங் பில்ஸ், ரீஎம்பர்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதான் என்னது கலெக்ட் கேஷ், அவ்வளோதான். ஸோ இதானது ஆப்ளிகேஷன். ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறப்போ டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறது. கேஸ் தானே வேணும், வந்து 2000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கொடுக்குறது தான் என்னென்னா ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு உண்டு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆப்ளிகேஷன் வந்து ஸ்பெசிஃபைடுக்கும் இருக்குது, நான் ஸ்பெசிஃபைடுக்கும் இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ளிகேஷன், அதாவது இந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ ஆப்ளிகேஷன் என்ன பார்த்தோம், ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த இப்போ அடுத்து கொஞ்சம் டைமில் பார்த்துட்டு போகிறோம். ஓகேவா, சர்வெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ சர்வெண்ட் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் அது அலவென்ஸாக இருந்துச்சுன்னா அது ஃபுல்லி டேக்ஸபிள். சர்வெண்ட் ஃபெசிலிட்டினது அலவென்ஸாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். இதே பெர்க்விசைட்டாக இருக்குன்னா ஃபெசிலிட்டியாக ஆப்ளிகேஷனான்னு பார்க்கணும். ஃபெசிலிட்டினா என்னது, டேரெக்டாக இந்தாப்பா சர்வெண்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஆப்ளிகேஷன் என்னது, சர்வெண்ட்டுக்கு நீ மாதம் கொடுத்துரு, அவனுக்கு கொடுத்தது அந்த பில்லோ ரெசிப்டோ ஏதாவது அவனுக்கு கொடுத்துருப்பில்ல பே பண்ணது, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு, நான் அப்புறம் மனு தரேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான். ஸோ நான் ஆப்ளிகேஷனாக இருக்கிறப்போ 2 பேருக்குமே ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் அதேமாரி தான் கேஸு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இது மாதிரி. ஓகேவா, ஸோ இது மாதிரி இருக்கப்போ அலவென்சஸாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, இதே பெர்க்விசைட்ஸாக இருக்கப்போ அது ஃபெசிலிட்டியாக ஆப்ளிகேஷனான்னு பார்க்கணும். ஃபெசிலிட்டி அப்படிங்கிறப்ப என்னது, அது ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான். ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப என்னது, இது போத் எம்ப்ளாயிஸ்க்குன்னு பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி. ஸோ போத் எம்ப்ளாயிங்கிறப்போ ஃபுல்லி டேக்ஸபிள் ஃபார் போத். ஃபெசிலிட்டின்னு வரப்போ அவுட் சைடு ஏஜென்சி, அந்த கேஸ் வந்து அவுட் சைடு ஏஜென்சி அப்படின்னா ஃபுல்லி டேக்ஸபிள். இப்போ வந்து ஒரு இண்டேன் கேஸ் வந்து ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இண்டேன் கேஸ் வந்து கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த இண்டேன் வந்து அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவுட் சைடு ஏஜென்சி தான். ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபுல்லி டேக்ஸபிள். இப்போ இண்டேன் ஏஜென்சிலே வேலை பார்க்குறவங்களுக்கு இண்டேன் ஏஜென்சி கம்பெனியிலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கேஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க இப்போ அவங்களுக்கே. ஸோ அப்போ அந்த ஓன் சோர்ஸ் அந்த மேனுஃபேக்சர் அவங்களே பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இட் வில் பி எக்ஸம்டட். ஓகே கைஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் பி எஜுகேஷன். வாட் எஜுகேஷன்? ஸோ எஜுகேஷன் வந்து அலவென்சஸாக இருக்கிறப்போ ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் படி. ஓகேவா, ஸோ பார்த்தாச்சுல நம்ம வந்து 100 ரூபா வந்து எக்ஸம்டட் ஆனிச்சு அன்றைக்கே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் வீடியோலே பார்த்துட்டோம் நம்ம. டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் படி ஃபுல்லி டேக்ஸ் படி நம்ம பார்த்தாச்சு, அலவென்சஸாக இருக்கப்போ பார்த்தாச்சு. ஃபெசிலிட்டிஸ் அதாவது பெர்க்விசைட்ஸ்ன்னு வரப்போ இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்னா ஃபெசிலிட்டியாக இருந்துச்சுன்னா ஓகேவா, ஸ்கூல் அவங்களே வச்சுருந்தாங்கன்னா இப்போ வந்து நான் தான் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். ஸோ நான் ஸ்கூல் நடத்திட்டு என்னோட எம்ப்ளாயிஸ் என்னோட ஸ்டாஃபுக்குலாம் என்னென்னா அவங்கவுங்க பசங்களுக்கான ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறப்போ அந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் 1000 rupeesக்கு உள்ளே தான் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 1000 rupees உள்ளே தான் இருக்குது அப்படின்னா இட்ஸ் எக்ஸம்ட். ஓகேவா,
சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் அப்போ வந்து ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாஃபுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்க குழந்தை ஒன்று படிக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி எஜுகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது அந்த என்னோட ஸ்கூலில் வந்து மந்த்லி என்னென்னா 2000 வச்சுப்போம். ஓகேவா? ஸோ மந்த்லி என்னது 2000 ருபீஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ மந்த்லி 2000 பர் இயருக்கு 24,000 வரை வரும். ஓகேவா? ஸோ 24,000 அந்த பொண்ணுக்கு வந்து ஃபீஸ். ஸோ அப்போ வந்து 2000 வருது. ஓகேவா? ஸோ அப்போ மந்த்துக்கு எவ்வளோ 2000 சொல்லியாச்சு. இப்போது இந்த எஜுகேஷன் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒரு மாதத்துக்கு 1000க்குள்ளே இருந்தால் தான் எக்ஸம்ப்டட். இப்போ இது 1000க்குள்ளே இருக்கா? இல்லை. ஸோ 1000க்கு மேலே போயிட்டு அப்படின்னாவே இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? இப்போ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறப்போ 2 பேருமே வந்து டாக்ஸபிள் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ரிலேட்டடாக ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறப்போ அதே மாதிரி தான் இந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் இதில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அலவென்சஸாக இருந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அலவென்சஸாக இருக்குது மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஒரு அலவென்ஸாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அது ஃபுல்லி டாக்ஸபிள் தான். இதே ஒரு பெர்க்விசைட்ஸாக கொடுக்குறாங்க, பெர்க்விசைட்ஸாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த பப்ளிக் ஹாஸ்பிட்டலா, ஸோ அவங்க எம்ப்ளாயிடு ஓன் ஹாஸ்பிட்டலா, ஸோ அவங்க தான் வந்து ஓன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே. இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக மட்டும் இருந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். எவ்வளோ காசு கொடுக்குறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அதனால் ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்போ எம்ப்ளாயர் பே பண்ணுறாங்க. ஓகேவா? எம்ப்ளாயர் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதுவும் என்னென்னா டாக்ஸபிள் தான். ஓகேவா? அது என்னது டாக்ஸபிள் தான். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து இன்டிபெண்டன்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ டிபெண்டண்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எல்லாமே பே பண்ணுவாங்க. ஓகேவா? டிபெண்டன்ட் மீன்ஸ் இந்த இப்போ நான் இருக்கேன்னா என்னை நம்பி தான் என்னோடய ஃபேமிலியாக இருக்காங்க, என்னை நம்பி தான் என்னோடய அம்மா அப்பா, என்னை நம்பி தான் என்னோடய தம்பி எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்போது அவங்க எல்லாருமே எனக்கு டிபெண்ட். இல்லை என் தம்பி வந்து நிறைய சம்பளம் வாங்குறான், ஸோ அவன் தனியாக வேலைக்கு போகிறான், இல்லை எங்கள் அப்பா வந்து தனியாக வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ இப்போ அந்த இடத்துல அவங்க யார் இண்டிபெண்ட். ஓகேவா? இந்த இடத்துல அவங்க யார் இன்சூரன்ஸுக்கு சொல்கிறாங்க, யார் வந்து பே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அவங்க வந்து டிபெண்ட்டாக இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஃபைனலி என்னென்னா இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவுட் சைடு இந்தியா. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவுட் சைடு இந்தியா. ஸோ இந்த இடத்துல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதாவது மெடிக்கலுக்காக வந்து ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக ட்ராவல் பண்ணாலும் சரி, ஸோ அது அவங்களுடைய ஆர்பிஐ லிமிட் நம்மளுக்கு வந்து இப்போ மினிமம் 2 crores வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஆர்பிஐ லிமிட் 2 crores. ஸோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எக்ஸம்டட், ஃபுல்லி எக்ஸம்டட். 2 crore எவ்வளோ வேணுமோ போயிட்டு வரலாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஓகேவா? ஓகே. அதுக்குன்னு வந்து யாரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் சொல்லி யாரும் ஊரை சுற்றிடாதீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸோ அவுட் சைடு இந்தியா அது வேறு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ அந்த 2 crore லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா இட் வில் பி டாக்ஸபிள். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா ஃப்ளாஷ்பேக். ஓகே. எல்லாம் மேகமூட்டத்துலேருந்தே பிரிஞ்சு வந்துடலாம். ஸோ ஃப்ளாஷ்பேக் வந்து ஓவர். இப்போ மெயின் ஃபார்மேட்டுக்கு வந்து போகலாம். ஓகேவா? கைஸ் வந்தாச்சு. இங்கே தானே இருந்தோம் நம்ம கரெக்டாக. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ இதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ மெயினாகவே எங்கே இருக்கோன்னு தெரியுதா? ஸோ நடுக்கடலில் இருக்க மாதிரி இருக்கா? நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த 12 கேட்டகரிஸில் 5th கேட்டகரி பெர்க்விசைட்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி. கடன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லிடுறோம். ஓகேவா? Until then, this is Shweta signing off. Thank you.